இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். மரணத்தால் சாத்தானின் தலையை நசுக்க, இரத்தத்தால் பாவ கரைகளை நீக்க, உந்தன் வியாதியின் வேதனை ஒழிய, உந்தன் வியாதியின் வேதனை ஒழிய, சாபத்தினின்று நீ விடுதலை அடைய, சிலுவை திரு சிலுவை. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசுவானவர் எவ்விதமாய் பிசாசின் கிரியைகளை ஜெயித்தார், பிசாசானவனை அவனுடைய எல்லா காரியங்களிலும் வெற்றி சிறந்தார் என்பது இதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே ஆணி அடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு இதில் சொல்லப்போனா பிசாசானவன் ஏமாந்து போனான் என்று சொல்லலாம். இயேசுவை சிலுவையில் இருந்து கொண்டு விட்டால் அவ்வளவுதான், எல்லாம் முடித்து விடலாம் என்றுதான் பிரதான ஆசாரியர் ஆளுகை செய்கிறவர்கள், ஏன் பிசாசானவன் எல்லாம் திட்டம் போடுறது அதுதான். ஆனால் ஏமாந்தது யார்? பிசாசு தான் ஏமாந்து போய்விட்டான். இயேசு சிலுவையிலே அறையப்பட்டதினாலே அங்கு யார் வல்லமை இழக்கிறார்? பிசாசானவன் தன்னுடைய எல்லா நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட காரியங்கள் ஒன்றுமில்லாமல் ஆண்டவர் அத்தனையுமாய் உரிந்து போடுகிறார், ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டு விடுகிறார், அவனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு விடுகிறது. பின்பு ஒருவேளை பிசாசு யோசித்திருப்பான், ஐயோ இயேசுவை சிலுவையில் அறையாமல் விட்டிருக்கலாம் என்று. யோசித்து பாருங்கள், பிதாவானவர் எவ்வளவு அழகாய் திட்டம் பண்ணி தீர்மானத்தின்படி காரியங்களை செய்கிறார். இயேசுவும் அவருடைய சிலுவையும் பிரிக்க முடியாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து பேசி பாருங்கள், பிசாசுகள் அலறும், அதுதான் உண்மை. அநேருக்கு சிலுவை என்று சொன்னால் அது பாடுகள், சிலுவை என்று சொன்னால் அது கடினமான ஒன்று, தண்டனைக்குரியது, சாபத்திடான காரியங்கள் என்று பல பேர் பல விதத்தில் யோசிக்கலாம். பிசாசுக்கு தெரியும் அதனுடைய மேன்மை. சிலுவையில நமது வல்லமை வெளிப்படுத்த இருக்கிறார். பிசாசின் வல்லமை முழுவதும் அழிக்கப்பட்டது சிலுவையிலே. ஆண்டவர் தன்னை பலியாய் கொடுத்தது நிமித்தமாக அதுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் முன்பாக அதுக்கு ஒற்றுமை தெரியாது. பிசாசு வஞ்சிக்கிறவன் தான், ஏமாற்றுகிறவன் தான் சொன்னாலும் நாம் ஆண்டோடைய பிள்ளைகளா இருந்து ஞானமா நடந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்மளை ஏமாற்றுகிற அளவுக்கு அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. அதுதான் உண்மை. ஒருவேளை அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு இயேசுவை சிலுவையில் அறிந்தால் மீட்பு உண்டாகும், பரலோகத்தின் வாசல் திறக்கும், இவ்வளவு காரியங்கள் உண்டாகும் என்று சொல்லி அறிந்திருந்தால் அவனுடைய முயற்சிகளை வேறு மாதிரி தான் இருந்திருக்கும். அன்றைக்கு நாம் பிசாசை குறித்து பயப்படுகிறோம், ஐயோ அவன் அப்படி பண்ணிடுவான், அவன் ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் தோற்கடிக்கப்பட்டவன், சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசு நமக்கு இருக்கிறான் சொல்ல அந்த விசுவாசத்துக்குள்ளே வந்த மனம் என்ன நலமாக இருக்கும். ஒரு சகோதரி பொல்லாத ஆவினால் அலைக்கழிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அந்த கூட்டத்தில் அவளால் இருக்கவே முடியவில்லை. அந்த ஆவி உள்ளிருந்து அவளை அலைக்கழித்துக் கொண்டிருந்தது. அந்த ஊழியர் அந்த சகோதரிக்காய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிக்கொண்டே இருந்தது, எதிர்த்து அந்த பிசாசு பேசிக் கொண்டிருந்தது உள்ள இருந்தது. ஆனால் அந்த ஊழியக்காரர் எப்பொழுது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு சிலுவையின் மூலமாக வெற்றி சிறந்திருக்கிறான் இந்த வசனங்களை சொல்லும் பொழுது அந்த பிசாசால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் வெற்றி சிறந்திருக்கிறான், இந்த சகோதரி நீ பிடித்து வைத்திருக்க முடியாது, நீ வெளியே போய்தான் ஆக வேண்டும் சொல்லி இந்த வார்த்தையை அவர் விசுவாசத்தோடு சொல்லும்போது பிசாசு சொல்லிச்சு, ஐயோ இந்த வார்த்தையை சொன்னால் என்னால் இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு, ஐயோ சத்தியத்தை தெரிந்து விட்டால் அவர்கள் தெளிந்து விடுவார்கள் சொல்லி அந்த சகோதரியை விட்டு அது கடந்து போய் விட்டது. விடுதலை உண்டாயிடுச்சு. யோசித்து பாருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவானவர், சிலுவையில் ரத்தத்தை சிந்தின இயேசுவானவர், அதுல எவ்வளவு வல்லமை அடங்கியிருக்கிறது, எவ்வளவு பெரிய காரியங்கள் அதில் அடங்கியிருக்கிறது. அந்த ரத்தத்தினால் தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பிசாசுக்கு நன்றாகவே தெரியும், ஆனால் நமக்குத்தான் தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் சிலுவையும் அதில் அறையப்பட்ட இயேசுவும் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தமும் அது மேன்மையான ஒன்று. அதை நாம் உரிமையாக்கி கொண்டு அதனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே பிசாசின் கிரியைகளை நாமும் அழிக்க முடியும், ஜெயிக்க முடியும், தைரியமாய் வாழ முடியும், நித்தியத்தை சுதந்திரிக்க முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் எங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லாவற்றையும் குலைத்து போடுறீங்கப்பா. எங்களுக்கு விரோதமாக திட்டம் பண்ண பிசாசின் கிரியைகளை அழிக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். சிலுவையிலே துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் ஆணி அடைத்து சிலுவையிலே வெற்றி சிறந்ததாக நாங்கள் வாசிக்கிறோமே. எங்களுக்காக நீ ஜெயம் எடுத்து அப்ப எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நாளிலும் பிசாசின் போராட்டங்களினாலே, பலவீனங்களினாலே, பில்லி சூனியங்களினாலே, குடும்பத்துக்கு விரோதமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும், வியாதியின் பிடிகளிலே நுகங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும், கல்வாரி
சிலுவையிலே நீர் சிந்தின ரத்தத்தின் நிமித்தமாக ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும், நுகங்கள் முறிக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், விடுதலை உண்டாகட்டும், எல்லா மரண கண்ணிகள் தெறிப்பதாக, ஜீவன் உண்டாகட்டும். அற்புதத்தின் தேவன் செய்து பிசாசின் கிரையில் இருந்து பிள்ளைகளை விட்டுவித்து சுகமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகணமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவானவர் சிலுவையில நமக்காக வெற்றி சிறந்திருக்கிறார். இதை மட்டும் மறந்துடாமல் நம்முடைய சிந்தையில் எப்பவும் வைத்து நாம் அவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் மற்ற காரியங்கள் ஒன்றுமே நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. நாமும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். இந்த சிந்தனையோடு நாளை தொடரும். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு.